ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பு தமிழர்களாகிய உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த 2024வது வருடத்திலே முதல் வாரத்திலே ஞாயிற்றுக்கிழமை அன்று நாம் இன்னைக்கு பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான வருஷமா இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? அப்போ முதலாவது நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை செய்யணும். ஏதாவது ஒரு காரியத்தை நாம ஆண்டவருக்கு விரோதமான காரியமா நம்ம செஞ்சு நாம அவரை விட்டு தூரம் போயிருக்கிறோம். அதனாலதான் நமக்கு என்ன செய்ய முடியல, எங்க தொட்டாலும் ஆசீர்வாதம் இல்லை, எங்க தொட்டாலும் நமக்கு ஒரு சந்தோஷம் இல்லை, எங்க தொட்டாலும் நமக்கு ஒரு ஆரோக்கியம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாகிய உங்களுக்கு ஆண்டவர் இன்னைக்கு ஒரு காரியத்தை நினைவூட்ட விரும்புகிறார். அது என்ன தெரியுமா? எரேமியா 3வது அதிகாரத்துல 19வது வசனத்துல இப்படியா அவர் சொல்லுகிறார் பாருங்க. நான் உன்னை பிள்ளைகளின் வரிசையிலே வைத்து ஜன கூட்டங்களுக்குள்ளே நல்ல சுதந்திரமாக்கிய தேசத்தை உனக்கு கொடுப்பது எப்படி என்று சொன்னேன். பாருங்க, ஆண்டவருடைய யோசனை எப்படி இருக்கிறது. பிள்ளைகளின் கூட்டத்துக்குள்ள முதன்மையானவனா நம்மளை வச்சு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் யோசித்து கொண்டிருக்கிற வேளையில நாம என்ன காரியத்தை செஞ்சிட்டோமா? 20வது வசனம் சொல்லுது, ஒரு மனைவி தன் புருஷனுக்கு துரோகம் செய்வது போல இஸ்ரவேல் வம்சத்தாராகிய நீங்கள் எனக்கு துரோகம் செய்தது மெய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு பாதகத்தை நம்ம செஞ்சிருக்கிறோம். அப்படி நமக்கு என்ன பெஸ்டா கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்த நம்ம அன்பு அப்பாவுக்கு நாம திரும்ப என்ன செஞ்சிட்டோம்? ஒரு மனைவி புருஷனுக்கு துரோகம் செய்தது போல ஒரு பெரிய துரோகத்தை நாம என்ன செஞ்சிட்டோம்? தேவனுக்கு விரோதமாக செய்து விட்டோமா பிரியமானவர்களே? ஆண்டவர் அதான் இந்த நாளில நீங்கள் செய்த துரோகம் என்னவென்று உங்கள் இருதயத்திற்கும் தேவனுக்கு மாத்திரமே தெரியும். அது என்ன என்று சொல்லி இன்னைக்கு முழங்கால் படியிட்டு அவருடைய சமூகத்துல அவருடைய இரக்கத்திற்காக நீங்க காத்திருக்கும் பொழுது அவர் மீண்டும் உங்களை சேர்த்துக் கொள்வது நிச்சயம் பிரியமானவர்களே. கெட்ட குமாரனை குறித்து எல்லாருக்கும் தெரியும். தன்னுடைய ஆஸ்திகள், தனக்கு சேர வேண்டிய எல்லா சொத்துக்களையும் தகப்பனிடத்திலிருந்து வலுக்கட்டாயமாக பிடுங்கி வாங்கி அவன் தூர தேசத்திற்கு ஓடி சென்று இஷ்டம் போல் மனம் வந்த வாழ்க்கை போல அவன் வாழ்ந்தான். எல்லா இன்பத்தையும் அனுபவிச்சான். கடைசியில எல்லா சொத்தையும் அவன் இழந்த பின்பு பன்றியின் தவிட்ட திங்கிறதுக்கு கூட அவனை விடலன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சூழ்நிலைக்கு கெட்ட குமாரன் தள்ளப்பட்ட பொழுது தன் தகப்பனுடைய நினைவு வந்து மீண்டும் தூர தேசத்திலிருந்து தன் சொந்த வீட்டுக்குள்ள ஓடி வாரான். தகப்ப என்ன செஞ்சாரு? அப்படியே போயிடா என்று சொல்லி அடித்து விரட்டி விட்டாரா? நிச்சயமாக இல்லை. வந்தவனை ஆற தழுவி அரவணைத்து கொண்டு அவனுக்கு முத்தம் செய்து அவனை குளிப்பாட்டி அவனுக்கு புத்துடை உடுத்தி அவனுக்கு ஒரு நல்ல ஆட்டையும் மாட்டையும் அடிச்சு பெரிய விருந்து வச்சு அவனை கனப்படுத்தினார். பிரியமானவர்களே, கெட்டகுமாரன் கெட்டவன் தான். அவன் ஓடி வந்து தகப்பனிடத்துல மனம் திரும்பி வந்து சேர்ந்த பொழுது அவனை ஏற்றுக்கொண்டார். இந்த பூலோகத்தில் வாழுகிற ஒரு மனிதனே தன் மகனை அவ்வளவு நேசிக்கும் பொழுது நம்முடைய பரம தகப்பன் எவ்வளவாய் நம்ம நேசிக்க வேண்டும் என்று சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர் நீங்க ஓடி வந்துட்டா போதும், ஆசை அரவணைத்து முத்தம் செய்வார். உங்கள இருக்கிற பாவ கரைகள் எல்லாவற்றையும் நீக்குவார். உங்களை கழுவி தூய்மையாக்குவார். அவருடைய சொந்த பிள்ளையாய் மீண்டும் சேர்த்துக் கொள்வார். பிரியமானவர்களே, அதை பாருங்களேன். அதை நிரூபிக்கும் விதமாக இங்கேயே சொல்லியிருக்கிறார் பாருங்க. 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சீர்கட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்றார். இதோ உம்மிடத்தில் வருகிறோம் என்று நீரே எங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நம்ம ஓடி வரும் பொழுது நம்மளுடைய சீர்கேடுகளை அவர் என்ன செய்ய போறாரா? இந்த நாளிலே குணமாக்க போகிறாராம். எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும் பரவாயில்ல, வலிக்கு விழுந்துட்டீங்களா? இன்னைக்கு எழும்பி வாங்க, ஆண்டவருடைய கரத்தை மீண்டும் பிடிங்க. எது எப்படிப்பட்ட பாவ கரையா இருந்தாலும் அவருடைய தூய ரத்தம் உங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துவதற்கு ஏதுவானதா இருக்கிறது பிரியமானவர்களே. அதனால கவலைப்படாதீங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல ஓடி வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவர் நமக்கு அதை கொடுக்க ஆவலாய் காத்திருக்கிறார். இந்த நாளில இந்த நிமிடத்துல முழங்கால் படியிட்டு உங்களுடைய வாழ்வை அவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா சக்சஸும் இந்த வருஷத்துல நிச்சயமாக வரும் பிரியமானவர்களே. அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். கர்த்தரை நம்பின பிள்ளைகள் ஒருபோதும் கைவிடப்படுவதே கிடையாது. அவரிடத்துல திரும்புங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.